டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. கருப்பு படம் மே 14 வந்து ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு படத்தை சென்சார் போர்டு வந்து பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு படம் பார்த்துட்டு ரொம்ப அவங்க என்ஜாயாக ஃபீல் பண்ணாங்க, ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு சில கட்டலாமே வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்ஜே பாலாஜியால் வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணனால சடனாக ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து அவரால் சொல்லும் போது ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் சென்சார் போர்டு கிட்ட இது இந்த படத்தோட ஒரு கரு, இந்த படத்தோட தீம் இதெல்லாம், ஸோ அதனால் வந்து சடனாக அதை சேஞ்ச் பண்ணால் படமே வேற ஒரு ஃப்ளேவரில் மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அப்போது சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரிவைசிங் கமிட்டி போய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து ஆர்ஜே பாலாஜி படத்தில் பண்ணியிருக்காரு. பண்ணதுக்கப்புறமே வந்து சென்சார் கிடச்சிருக்கு. ஸோ இதை தாண்டி படத்தில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய இந்த படத்துக்கு வந்து பேட்ச் ஒர்க்கு போயிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்து வந்தது இல்லையா. ஸோ அவருமே வந்து அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த படத்துக்காக வந்து நாங்கள் பேட்ச் ஒர்க்கே போகவே கிடையாது. ஏன்னா பேட்ச் ஒர்க் அப்படின்றது இந்த படத்திலே இல்லை. ஆல்ரெடி நான் வந்து சூர்யா சாருக்காக எடுக்கக்கூடிய எல்லா போர்ஷனையுமே வந்து எடுத்து கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனால் ஃபினான்ஷியலாக இந்த படம் வந்து ஒரு 5 மந்த்ஸாக வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறமே நிறைய கேப்ஸ் இருந்தது. அந்த கேப்பில் வந்துட்டு எனக்கு ஒரு சில ஐடியாக்கள் வந்து நம்ம ஒரு சீன் எடுக்கும்போது பொதுவாக டேரக்டருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஷாட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பட் அந்த படத்தை பற்றி நிறைய கேப் இருக்கும்போது திங்க் பண்ணும்போது சில ஐடியாஸ்லாம் வந்து நல்லாவே வரும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே ஒரு சில ஐடியா வந்துச்சு. என்னோட டீம் கிட்ட இது சொன்னேன். அவங்க ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து நான் ப்ரொடக்ஷன்லையும் போய் அப்ரோச் பண்ணேன். அவங்களுமே வெரி ஹாப்பியாக இருந்தாங்க இந்த ஐடியாவை கேட்டு. சூர்யா சாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அவருமே வந்து ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை தான் வந்து நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து நிறைய நாள் நாங்கள் பேட்ச் ஒர்க்லாம் வந்து போக கிடையாது. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து எடுத்ததுக்கு அப்புறமே அதை மறுபடியும் வந்து திங்க் பண்ணும்போது இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் சீனாக இது இருந்துச்சுன்னா இன்னும் படத்துக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். வெங்கட் பிரபு, சிவகார்த்திகேயன் கூட்டணி, இவங்க 2 பேர்த்தோட கூட்டணியில் சத்யஜோதி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். அந்த படம் ட்ராப் ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிக்கல, செகண்ட் ஹாஃப் மேலே வந்து அவங்களுக்கு கதை பிடிக்கல, வேற மாதிரியான ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டாரு அப்படின்னு தான் ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து வெங்கட் பிரபுமே வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வந்துட்டு கென் கருணாஸுக்கு ஒரு கதை சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரியான சில நியூஸஸும் வந்து கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்பட்டது. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் தியாகராஜன் அவர்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குது. ஆக்சுவலாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து சில மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்துட்டு அந்த ஒரு ஒர்க்குக்காக வெங்கட் பிரபு வந்து அந்த டைமை எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸ்கிரிப்டில். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமே கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நடக்கும். அதுக்கு இடையில வந்து சிவகார்த்திகேயன் இன்னொரு படத்துக்கு போயிட்டாரு. அதனால இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டு போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்காக வந்துட்டு ஏஆர் ரகுமானையும் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கோம். இந்த படம் எங்கேயுமே வந்து ட்ராப் ஆகலை அப்படின்ட்டு வந்து சத்யஜோதி ஃபிலிம் ப்ரொடியூசர் தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து கண்டிப்பாக நடக்குது அப்படின்றது இப்போ தெரிய வந்துருச்சு. ஸோ வெங்கட் பிரபு என்ன மாதிரியான ஜானர்ஸ் வந்து எடுப்பாருன்றது தெரியும். ஏன்னா ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. கம்ப்ளீட்டடாக வேற ஒரு ஜானரில் ட்ரை பண்ணுவார். அந்த படம் சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆகும். ஸோ அப்படி எஸ்கே வச்சு என்ன மாதிரியான ஜானர் ட்ரை பண்ண போறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த கூட்டணி வந்து புதுசான ஒரு கூட்டணி தான். ஏன்னா வெங்கட் பிரபுமே ஜாலியான படம் எடுக்கக்கூடியவர், சென்சபிளாக எடுக்கக்கூடியவர், அதே மாதிரி ஆல் ஜானர்ஸ்லையும் பூந்து விளையாடக்கூடியவர். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களுமே வந்து இப்போ வெரைட்டி ஆஃப் ஃபிலிம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 பேருமே சேர்ற ஃபிலிம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். விஜய் ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அரசியலுக்கு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து நான் படம் பண்ண மாட்டேன், என்னோட கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சோகத்தில் இருந்தாலும் ஜனநாயகனை கொண்டாடி தீர்த்தரலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக பைரசியில் படம் லீக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே சென்சார் போர்டில் வந்து பிரச்சனை இருக்குது. இந்த படம் சென்சார் போர்டு பிரச்சனையெல்லாம் முடிச்சு கண்டிப்பாக படம் வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வேலைகளுமே வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆனாலும் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா வந்து இருக்குது அப்படின்றது வந்து விஜய் சாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால அவரோட முடிவில் சின்ன
மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு இப்போ கோலிவுட் வட்டாரங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்ததாக விஜய் சார் வந்து படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு மிகப்பெரிய லாஸ் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியறதுனால விஜய் சார் அடுத்ததா அவங்களுக்கே ஒரு படம் வந்து பண்ணி கொடுக்கலாம். அதனால வந்துட்டு அந்த ஒரு முடிவுலையும் இருக்காரு அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்பட்டு இருக்கு. ஸோ ஓவராலா விஜய் அவர்களோட கடைசி படமா ஜனநாயகன் இருக்காது, அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விஜய் சார் அடுத்ததா ஒரு படம் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷன் ஜீவந்த் இவர் வந்து அடுத்ததா வித் லவ் அப்படின்ற ஒரு படம் பண்ணார். ஆக்டராகவும் வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டார். இப்போ இவர் வந்து படம் பண்ணுவாரா இல்லை நடிப்பாரா அப்படின்னு நிறைய ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் இவர் நடிக்கவும் செய்கிறாரு, படங்களும் இயக்க போகிறாரு அப்படின்னு தான் இப்போ கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்படுது. ஏன்னா அடுத்தடுத்து இவரோட லைன் அப்லாம் வந்து கேட்கும்போது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்ததாக வந்து ஒரு டேரக்டரோட இவர் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, டெபியூ டேரக்டரோட. ஸோ இதை தொடர்ந்து இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா சிவகார்த்திகேயனோட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ வெறும் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில் தான் வந்து இருக்கு. ஆனால் சிவகார்த்திகேயனுக்காக ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனே கேட்டாரு, அதுக்காக இவர் கதை இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு அடுத்ததா அவர் பண்ண போற இன்னொரு ஒரு படத்தில் வந்துட்டு ஃபாதர் சன் கேரக்டர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பண்ண போறாங்க. அதுல வந்து இவர் டைரக்ட் பண்ணல, நடிக்க தான் செய்யறாரு. அந்த படத்தில் வந்துட்டு சிவராஜ்குமார் வந்து அப்பாவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இவர் பையனா நடிக்கிறாரு அப்படின்னு இவரோட அடுக்கடுக்கான லைன் அப்லாம் வந்து கேட்கும்போது கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவரோட லைனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவரோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு வித் லவ் மாதிரியே வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக தமிழ் சினிமாவிலேயே மிக சிரமமாக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய படம் அப்படின்னா வந்துட்டு மண்டாடி படத்தை சொல்லலாம். ஏன்னா இதில் சூரியம் அவர்களுமே வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட படம் முழுக்கே வந்துட்டு ஒரு 120 நாட்கள் வந்து தண்ணியிலேயே வந்து இருக்கும். அதுலேயும் 40 நாட்கள் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் எல்லாமே தண்ணியிலே தான் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சூரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ மெனக்கேட்டாரு. ஏன்னா அவர் நடிக்கக்கூடிய ஹீரோவாக நடிக்கக்கூடிய படத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது படத்துக்கு படம் நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த வேரியேஷன் பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. சரி, இந்த படம் வந்து ஷூட்டிங்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டாடி கூடிய விரைவில் வந்து வர இருக்கிறதுக்கான வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூரி இதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு இந்த படம் புதுசாக இருக்க போகுது அப்படின்றதே வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிளப்புது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த படம் கடல் சார்ந்தே அதில் நடக்கக்கூடிய போட்டிகள், அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த படம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டாடி படத்துக்காக வந்துட்டு எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மண்டாடி படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மூன்றாம் பிறை பார்க்காத தமிழ் ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா அப்பையிலிருந்து இப்போ இருக்க ஜென்சி ஸ்கிட் வரைக்குமே வந்துட்டு மூன்றாம் பிறை அப்படின்ற ஒரு படம் எல்லாத்துக்குமான ஒரு படமாக இந்த படம் போய் பாருங்க அப்படின்னு சஜஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு படம் அப்படின்னா மூன்றாம் பிறை. ஸோ இப்போ மூன்றாம் பிறைக்கு என்னடா அப்படின்னு வந்து கேட்குறீங்களா, கிட்டத்தட்ட 44 வருஷம் கழிச்சு, அதாவது 1982 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கமல் அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. ஸ்ரீதேவி அவர்கள் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே தெரியும். இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. 44 வருஷம் கழிச்சு இந்த படத்தை வந்து டிஜிட்டல் முறையில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதை மே 1ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வந்து அமேசான் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் சொல்லலாம். ஏன்னா மூன்றாம் பிறைக்கு இப்போ வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இன்னொன்று அது ஒரு கல்ட் கிளாசிக்கல் ஃபிலிம். ஸோ இப்போ வரைக்குமே எல்லா டேரக்டருமே ரெஃபரன்ஸாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் மூன்றாம் பிறை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் மூன்றாம் பிறை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி அஜித் அவர்களுக்கு பிறந்தநாள், அவருக்குமே பர்த்டே விஷஸ் சொல்லிக்கலாம் டூரிங் சினிமா சார்பாக. ஸோ நீங்களுமே அவருக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, கண்டிப்பாக விஷ் பண்ணிடுங்க. ஸோ அவர் பர்த்டேவை ஃபேன் செலிப்ரேட் பண்ணுற வகையில் வந்துட்டு பில்லா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லா அவரோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த டெக்கேட்டில் அஜித் அவர்களுக்கு வந்துட்டு எந்த படமுமே வந்து வர படங்கள் எல்லாமே வந்து ஹிட்டே கிடையாது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு வந்து தேவைப்பட்டிருந்தது. அப்படி தேவைப்பட்டு இருந்த நேரத்தில் வந்துட்டு அமைஞ்ச படம் தான் வந்து பில்லா அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பில்லா ரிலீஸ் ஆனப்ப சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு. இதுக்கு இடையில வந்துட்டு அஜித் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் இந்த மாதிரியான ஒரு கிளாசிக் லுக்கில் வந்து பண்ணவே இல்லை. ஏன்னா கோட்டு சூட்டு போட்டுட்டு அவர் வரும்போது அந்த கிளாசிக் லுக்கு வந்து தெரிக்க விட்டுச்சு அந்த டைமில்.
டைமில் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தாண்டி விஷ்ணுவர்தன் அவர்களோட டைரக்ஷன் ஆகட்டும், யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ஆகட்டும், நிரோஷாவோட சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அதுக்கப்புறம் அஜித் அவர்களோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் எல்லாமே வந்து இந்த படத்தில் டாப் நாச்சாக வந்து இருந்தது. இன்னொன்று தாண்டி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு வெளிநாட்டில் போய் படம் எடுத்தால் படம் ஓடாது அப்படின்ற மித்து இருந்துகிட்டே இருந்தது. அதை உடைச்ச ஒரு படம் அப்படின்னா பில்லா படத்தை வந்து சொல்லலாம். ஏன்னா பில்லா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் எடுத்தால் எந்த படமும் ஓடாது, இந்த படமும் அப்படி தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாமே தாண்டி ஒரு படம் ஓடுச்சு அப்படின்னா பில்லா படம் தான். அந்த மித்தை வந்து உடைச்ச படமும் பில்லா படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் பில்லாவுக்கு ஸ்பெஷலாக வந்து இருக்குது. என்னன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு படம் ஓடட்டும், இல்லை மற்ற மொழிகளில் ஒரு படம் ஓடட்டும், அந்த படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆனால் அது ரைட்ஸ் வாங்கி தமிழில் பண்ணுவாங்க. இல்லாட்டி தமிழில் ஓடி வந்து சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சுன்னா மற்ற மொழிகளில் ரைட்ஸ் வாங்கி அந்த படம் பண்ணுவாங்க. ஆனால் தமிழில் ஓடி சூப்பர் டூப்பராக ஹிட் ஆன ஒரு படம் தான் சூப்பர் ஸ்டார் நடித்து ரிலீஸ் ஆன பில்லா படம். அந்த படத்தை மறுபடியும் ரீமேக் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்குமே வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசம் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி ரஜினி நடித்த படம், அதை நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் நம்ம இதில் என்ன புதுசாக பண்ணிட போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த டைமில் பில்லா ரிலீஸ் ஆகி அந்த ஒட்டுமொத்த வார்த்தைக்குமே வந்து வாயடைச்ச ஒரு படம் அப்படின்னா பில்லா படம் கூட சொல்லலாம். ஸோ அஜித் அவர்கள் நடித்த படங்கள்லேயே நிறைய ஃபேவரட் படங்கள் அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து இருக்கலாம். ஆனால் அதில் முக்கியமான ஒரு படம் அப்படின்னா பில்லா இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.